සභාගත කරන්න ඔබතුමා දැන් මම අහලා නැති ඒවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. සභාගත කරන්න. මගේ මගේ தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும், ஒருவரை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது, அவர்களை நக்கலை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்று பாப்பாக்கள் அல்ல நாங்கள். இன்றைக்கு இந்த கேள்வி சிங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும், இதே வகையில் தான் சொல்லி இருக்க வேண்டும். அதனால் நான் தமிழில் சொன்னேன். தமிழில் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்க்கட்சியை இருப்பது நான் வெக்கப்பட்டு நன்றி சொல்கிறேன். 1,13,125 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 1,02,333 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாத்திரம் 12,400 மெட்ரிக் டன். இதன் அடிப்படையில் அனைத்து மீன் உற்பத்திகளுக்கான விபரங்களும் இருக்கின்றது. தேவையாக இருக்குமாக அதை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக அக்கால பகுதியில் மீன் මට එතකොට සංඛ්‍යාලයකට ටික අවශ්‍ය නැහැ හරියට පැහැදිලි කරලා ඔය කිව්වේ කරදිය මිරිදිය කියන දෙකම එකතු කරලා කියන තමයි දැන් හදන්නේ එහෙමද? කරදිය මිරිදිය දෙකම දැන් කියන්න හදන්නේ ඔබතුමා කරදිය මිරිදිය එකතු කරලානේ. ඔව් කරදිය මිරිදිය. ඔබතුමා වෙන් වශයෙන් කිව්වේ කරදියයි මිරිදියයිනේ. ඔව්. එතකොට එකතු කරලා කියන්න ඕනේ නැහැ ඊළඟ එකට යන්න. 2015ஆம் ஆண்டு அனைத்து மீன் உற்பத்திகளும் 5,20,190 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 5,30,920 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 5,31,310 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 5,27,060 மெட்ரிக் டன். 19ஆம் ஆண்டு 5,05,830 மெட்ரிக் டன். 2020 4,28,740 மெட்ரிக் டன். 21ஆம் ஆண்டு 4,37,910 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 3,97,230 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 4,07,070 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 4,10,760 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 1,03,725 மெட்ரிக் டன். இரண்டாவதாக நீ கேட்கின்ற கேள்வி, அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலமாக ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வாறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டு. 2015ஆம் ஆண்டு 24,716.1 மில்லியன் ரூபாய். 16ஆம் ஆண்டு 26,801.6 மில்லியன் ரூபாய். 2017ஆம் ஆண்டு 39,229.7 மில்லியன் ரூபாய். 2018ஆம் ஆண்டு 47,948.9 மில்லியன் ரூபாய். 2019ஆம் ஆண்டு 53,482.1 பில்லியன் ரூபாய். 21ஆம் ஆண்டு 63,222.5 மில்லியன் ரூபாய். 22ஆம் ஆண்டு 97,242.8 மில்லியன் ரூபாய். 23ஆம் ஆண்டு 99,118.9 மில்லியன் ரூபாய். 24ஆம் ஆண்டு 86,240.9 மில்லியன் ரூபாய். 25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 18,247.4 மில்லியன் ரூபாய். இது டாலரிலும் இருக்கின்றது. தேவையானது அதையும் நீங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மீன் இறக்குமதி செய்வதற்காக வெளியில் செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறு
எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்ற அதற்கான விடை 2015 ஆண்டு 30,729 மில்லியன் ரூபாய். 2016 எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. ඉරිදිය ගත්තහම දැන් ඇත්තටම අපේ එක රකෝල අත உற்பத்தி தொடர்பான விடயம் இந்த வருடத்திலும் இந்த முன்னோடி திட்டம் நீர்வரும் திட்டமிடப்பட்டுள்ளது. කොටද සභාගත කරන්න ඔබතුමා දැන් මම අහලා නැති ඒවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. 2003 முதல் மார்ச் வரைக்கும் மில்லியன் ரூபாய் உற்பத்தி அடிச்சட்டான இறால்கள் நீரியல் பலங்கள். முதலாவது பதில் அன்னளவு කොටද සභාගත நீர்நிலைகளில் மீன் கூட்டமான பகுதிகளில் பயன்படுத்தி அகற்றல் மீன் உற்பத்தி 2024 ஆண்டு 36,671.7 பில்லியன் ரூபாய். இதற்கான மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மீன் இறக்குமதி செய்வதற்காக வெளியில் செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறு எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்ற அதற்கான விடை 2015 ஆண்டு 30,729 மில்லியன் ரூபாய். 2016 ஆண்டு 35,172 மில்லியன் ரூபாய். 2017 ஆண்டு 33,969 பில்லியன் ரூபாய். 2018 ஆண்டு 32,724.4 மில்லியன் ரூபாய். 2019 ஆண்டு 38,952 மில்லியன் ரூபாய். 2022 ஆண்டு 35,504.3 மில்லியன் ரூபாய். 2021 ஆண்டு 25,080 மில்லியன் ரூபாய். 2022 ஆண்டு 21,664.2 மில்லியன் ரூபாய். 23 ஆண்டு 26,733.7 மில்லியன் ரூபாய். 2024 ஆண்டு 36,671.7 பில்லியன் ரூபாய். இதற்கான டாலர் பெறுமதியும் இதில் உள்ளடங்கியிருக்கின்றது. அதையும் நான் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றேன். அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி இலங்கையில் மீன் அறுவடையை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இதை நான் தெரிவிப்பார்கள் என்று கேட்டிருக்கின்ற அதற்கான கடல் மீன் உற்பத்தி துறையில் மீன்பிடி துறைக்கான கரையோர கடல்சார் சுற்றுச்சூழல் தொகுதியில் கடல் பல்லுயிர் இனப்பெருக்கத்தை மேம்படுத்துவதற்கு கரையோர கடல் பரப்பில் செயற்கை அடிமூலக்கூறுகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனூடாக மீன் இனப்பெருக்க சூழலை ஏற்படுத்தி கரைக்கு அருகே மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்குடன் 2021, 22, 23 மற்றும் 24 ஆண்டுகளில் பயன்படுத்தி அகற்றப்பட்ட பன்னாட் மீன்பிடி படகுகள், பேருந்து அடிச்சட்ட தொகுதிகள் போன்ற மீன்கள் ஒன்று சேர்க்கும் பொறிகள் பெருமளவு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திலும் கொக்கல, திருகோணமலை, கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு ஆகிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த செயற்கை அடிமூலக்கூறுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் கடற்நீர்களில் மீன் மற்றும் இறால்கள் குடித்தொகையை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அதிகார சபை, நீர் வளங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் மற்றும் இறால் குஞ்சுகள் விடுவிக்கும் நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் ஆய்வு அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஆழ்கடல்கள் மீன்களில் குடித்தொகை குறித்து தரவுகள் மீனவ சமூகத்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே போன்று நீங்கள் அடுத்ததாக கேட்ட கேள்வி நன்னீர் மீன் மற்றும் நீர்வாழின உற்பத்தி தொடர்பான விடயம். அதாவது இதற்கான முதலாவது பதில், கனமழை காரணமாக வாபிகளில் நீர் நிரம்பி வழியும் போது வாபிகளில் பாதுகாப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன.
இதன் பொழுது மதகுகள் மற்றும் கதவுகள் வழியாக தப்பியோடும் மீன்களின் தொகை 140% என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளியேறுவதை தடுப்பதற்கு வான் கதவுகள் மற்றும் மதகுகளுக்கு அருகே வாவிகளுக்கு நீர் வரும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அண்ணளவாக ஒரு வாவிக்கு 70 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு வலையை நிறுவுவதன் மூலம் இழக்கப்படும் மீன் அறுவடையில் கணிசமான அளவினால் சேமிக்க முடியும். அடுத்ததாக வாவிகளின் மீன் தொகை அதிகரிப்பதற்கு மீன் குஞ்சுகள் வைப்பிடும் நடவடிக்கை கடந்த வருடத்திலும் நவம்பர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது. ඔය කොටද සභාගත කරන්න ඔබතුමා දැන් මම අහලා නැති ඒවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. සභාගත කරන්න. ඕක සභාගත කරන්න මම ඒක අධ්‍යයනය කරන්න. අතුරු සාණ්ඩු. ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඒ වගේම ගරු කතානායකතුමනි ඔබතුමා දැන් මේ ප්‍රශ්නෙට පිළිතුරු දෙන්න ලොකු වෙලාවක් දුන්නා. හැබැයි අපිට අතුරු ප්‍රශ්නයක් අහන්න ගියාම ඔබතුමා ලොකු මේකක් දාන්න එපා. බැරි දෙයක් දාන්න එපා. බොහොම කරුණාවෙන් ඉල්ලනවා. මොකද දන්නවද? ඒ කියපු දේවල් වලින් අතුරු ප්‍රශ්න අහන්නත් බෑ. මොකද කරකෝල අතෑරලා වැබේ මේ දොරටුව මේ කඩන එකක් ගැන කියනවා. අර එකක් කියනවා. යකා ගහන එකක් කියන ඔක්කොම කියනවා. ඒකට ඔබතුමාගේ අතුරු ප්‍රශ්නය අහන්න. මගේ මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නේ. දැන් මේ මාළු අස්වැන්න ගැන කියනකොට මේ මාළු අස්වැන්න 2015 ඉඳලා 2024 වෙනකන් කියද්දී මාළු අස්වැන්න අඩු වෙලා තියෙනවා. ඊළඟට මාළු අස්වැන්න අඩු වෙලා තියෙන කාරණා විතරක් නෙවෙයි ඒ අඩු වෙනම එක කරදිය මිරිදිය කියන දෙකේම අඩු වෙලා තියෙනවා. එතකොට දැන් ඔබතුමා කතාවෙන් කිය යනවා අලුත් යෝජනා ටික. ඒ කියද්දී පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ කියන්නේ දීවර කර්මාන්තය කරන දීවරෝ විශාල ප්‍රමාණයක් ඉන්න ප්‍රදේශයක් අපි දැක්ක අයවැයනු 7-5ක් වෙන් කරලා තිබුණේ නැහැ. ඒකට ඒ වගේම දැනුත් ඔබතුමා මේ අලුත් මේ මාළු අස්වැන්න වැඩි කරගන්න හරි ඒ දේවල් ගැන කතා කරද්දී සම්පූර්ණ පුත්තලන් දිස්ත්‍රික්කයක් ගැන කතා කරන්නෙම නැහැ. හැබැයි කලපුව ගත්තාම ගංගවල් ඇලදොලවල් එක්කම මූදත් එක්ක වැඩිපුර රැකියා කරන්නේ ඒක. මම තා ප්‍රශ්නේ අහලා නැහැ. දැම්ම කියන්න එපා. ආයෙ පටන් ගත්තොත් ඔබතුමා තව සෑහෙන වෙලාවක් යයි. ඒ නිසා මට දෙන්න ඉන්න. ඒ නිසා ඒම අවස්ථාවක් දීලා නැහැ එක පැත්තකින්. අනිත් පැත්තෙන් මාළු ආනයනය කරන්න මම අනිත් අවුරුදු ටික කියන්නේ නැතුව 2024 විතරක් මිලියන 39000ක් ඔබතුමා කියපු විදිහට. මිලියන 39000ක් 2024 අවුරුද්ද මාළු ආනයනය කරා. දැන් අපේ රට වටේම තියෙන මූද සමහරවිට ගොඩබිමට වඩා අපිට අයිති ප්‍රදේශ තියෙන මූදේ. එතකොට අපිට තියෙන්න ඕන වැඩපිළිවෙලක් මේ සමස්ත මූද පාවිච්චි කරලා අස්වැන්න වැඩි කරමින් ඊළඟට දීවර කර්මාන්තයේ අලුත් තාක්ෂණය පාවිච්චි කරමින් විශේෂයෙන්ම දීවර කර්මාන්තය සඳහා මාළු අස්වැන්න ගන්න අවශ්‍ය කරන දැනුම ඒකරාශී කරගන්න ආයතනත් එක්ක අපිට වැඩපිළිවෙලක් හදන්න පුළුවන් දීවර කර්මාන්තයේ මීට වඩා ගොඩක් දියුණු කරන්න අපිට ආනයනය කරන්න ඕනේ නැහැ මෙහෙම මාළු. එතකොට ඇයි අපි මෙහෙම මාළු ආනයනය කරන්නේ අපි දූපතක් හැටියට ඉන්න රටක් හැටියට. ඒ නිසා කරුණා කරලා මෙතෙන්ට යන්න. දැන් ලෝකෙ ගිහිල්ලා තියෙන එතෙන්ට. කරදිය ගත්තාම කරදියට අමතරව මිරිදිය ගත්තාම දැන් ඇත්තටම අපේ ප්‍රධාන ට්‍රෝලරේ බෝට්ටු ඒ සම්බන්ධව විශාල ප්‍රශ්නයක් තියෙන අපිට මාළු මිල ප්‍රශ්නේ එන්නේ අපිට චිල්බාත් කියන එක නැහැ බොහෝ තැන්වල. අපිට බරපතල ප්‍රශ්නයක්. මටත් ඉඩ දෙන්න විනාඩියකට මොකද ප්‍රශ්නයක් අහන්න හම්බෙන්නේ මාස 3-4කට පස්සේ. ඉතින් ඒ නිසා කරුණා කරලා දැන් මෙතුමාට විතරක් එහෙම කියන්න පුළුවන් මට කියන්න බෑ. ඇයි ඒක අසාධාරණ ඒක? සභානායකතුමා. හරි මට ගරු කතානායකතුමා එහෙමනම් අපි ඇමතුරුන්ට කියන්නම් තනි වාක්‍යයෙන් උත්තර දෙන්න කියලා. මොකද ඇමතිවරයෙක් අනික භාෂාමය පැත්තකුත් තිබෙනවා. ඔබතුමාලා මම හිතන එක හාස්‍යයට ලක් කරන්නේ නැති වෙයි කියලා. එතුමා මව් භාෂාවෙන් කතා කරන්නේ. ඒක ඔබතුමාට නොතේරෙන්න පුළුවන්. මම කියන්නේ ගරු මට තියෙන එහෙම හින්ට් එකකුත් තිබුණාද කියලා. ඒ ඔබතුමාගෙන් නෙමෙයි ඔබතුමා දැකපු දේ. ඒ නිසා ගරු කතානායකතුමා එහෙනම් අපි ඇමතුරුන්ට කියන්නම් තනි වාක්‍යයෙන් උත්තර දෙන්න කියලා. මොකද ඇමතිවරයෙක් සවිස්තරාත්මක පිළිතුරක් දෙන්නේ සත්භාවයෙන්. ඒක ගන්නව නම් ඒක Tamanට විශාල කාලයක් ගන්න මං හිතන්නේ ඒකට අපේ ආණ්ඩු පක්ෂයේ සිතුරු උත්තර මේ ඉඩ දෙන්න බෑ. ඒ නිසා ඔබතුමා ගරුත්වයෙන් වැඩ කරන මන්ත්‍රීවරයෙක් අපි රෙස්පෙක්ට් කරනවා. ඔබතුමා නරක ආශ්‍රයයට ලක් වෙන්න එපා. ගරු මන්ත්‍රීතුමා
ඔබතුමාගේ මට නරක ආශ්‍රයයට යන්න එපා කියලා නරක උපදේශයක් දුන්නේ. ඒක වැරදිනේ. නරක උපදේශයක් දෙන්න හොඳ නෑ. මම කිව්වේ නෑ. මම එතුමාගේ භාෂාව නිසා තමයි ඉතාමත් ඔබතුමා ප්‍රශ්නය අහන්න. ඒතර අපිට මේ කාලේ කල්පනා කරගන්නීමක් තියෙනවානේ. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නය අහන්න. මට දෙන්න ප්‍රශ්නය අහන්න එමනම්. හරි. මම අහන්නේ දැන් මේ අලුත් තාක්ෂණයක් පාවිච්චි කරලා විශේෂයෙන් අපේ දිස්ත්‍රික්කය පුත්තලන් දිස්ත්‍රික්කය සම්පත් ගොඩක් තියෙන දිස්ත්‍රික්කය මේ දිස්ත්‍රික්කය තුළ කලපු සංවර්ධනය සහ විශේෂයෙන්ම කරදිය නෙමෙයි මිරිදිය මත්ස්‍ය සම්පත වැඩි කරගන්න අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල වගේම කරදිය මත්ස්‍ය සම්පත නිලා ගන්න අවශ්‍ය කරන ටෝලර් යාත්‍රා ඒ සම්බන්ධව තියෙනවා මේ සියලු දෙනාට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙලක් පුත්තලන් දිස්ත්‍රික්කයටත් හදන්න පුළුවන්ද බැරිද කියන එක තමයි පළවෙනි ප්‍රශ්නේ හැටියට මම අහන්නේ අතුරු ප්‍රශ්න. நன்றி உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இப்பொழுது தமிழில் பேசுகின்ற போது எனது தாய்மொழி தமிழ். அப்போ அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன், நான் எனது மொழியால் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்துகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு கடந்த கொஞ்சருங்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை, எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய நாட்டை சுற்றி கடல் இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த கடலை இன்று வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கூல் ரூம் கிடையாது, அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிஎஃப்சி நிறுவனம் இன்னைக்கு 1600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்னீர் மீன் பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறான பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை. புத்தளம் மாவட்டத்துக்கு கூடுதலான கவனிப்பு எடுத்துக்கிறோம். மேலதிகமாக தேவையாக இருந்தால் பாருங்கள், என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக கருத்துக் கொள்வோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் புத்தளம் மாவட்டத்திற்கான நன்னீர், கடல் இரண்டு வகையான மீன்பிடிக்கும், அது மாத்திரமல்ல இறால் உற்பத்திக்கும் கூட புதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். ගරු කතානක දෙවෙනි අතුරු ප්‍රශ්නය අහන්න පෙර ගරු කතානක ඔබතුමාටත් විශේෂ වගකීමක් තියෙනවා. මෙතන ජාතිවාදී කතාවක් ගත්තා. ඒක මට මගේ වරප්සාද වලට විශාල පහරක්. ඒක වෙහෙන්න දෙන්න බෑ. මම මෙතන දෙමළ භාෂාව කතා කරන අයත් එක්ක තමයි අපි ඉන්නේ. හොඳට කවුද මෙතන දෙමළ භාෂාව කතා කරා කියලා එතකොට යමක් කිව්වද කවුරුත් කිව්වේ නෑ හැම. ගරු කතානායකතුමනි ඒක නිවැරදි කරන්න. කරුණාකරලා ඒක නිවැරදි කරන්න. මොකද ඒක වෙන්න බෑ. එතුමා ද්‍රවිඩ භාෂාව කතා කරා කියලා කවුරුත් ඒකට ප්‍රශ්න ඇති කරේ නැහැ. ඒ ගැන එහෙම කියපක වැරදි. ඒක අයින් කරන්න. විපක්ෂයේ කවුරුත් එහෙම කතාවක් කරේ නැහැ. ගරු අමාත්‍යතුමා. මම පරිවර්තනය අහගෙන ඉන්නේ. මම ඒ ගැන වචනයක් කිව්වේ නැහැ. ගරු අමාත්‍යතුමා. ගරු ආණ්ඩු පක්ෂයේ ප්‍රධාන සංවිධායක ගරු කතානායකතුමනි, ඒ මන්ත්‍රීතුමා ඇතුළු කණ්ඩායමේ හැසිරීමෙන් පෙන්눔 කර ඒක තමයි. වෙන මොකුත් නෙමෙයි. ඔබතුමාලගේ ඇඟවුම තිබුණේ එතන. ඒ නිසා එහෙම දේවල් ඉඩ දෙන්න බෑ පාර්ලිමේන්තුවේ. ඒ නිසා ඒකට තමයි එතුමා විරුද්ධව කතා කරේ. ගරු ගායන්ත කරුණාතුමා. එහෙම මත ගැන හිතලා කරන ප්‍රකාශ අසාධාරණයි. කරුණාකරලා ඒක නිවැරදි කරලා දෙන්න. එතුමාට අසාධාරණයක් වෙනවා ඒකෙන්. ගරු ගරු සභානායකතුමා. කතානායකතුමනි, අපිට දැනුණු සහ පෙනුණු දේ ඒක ගරු මන්ත්‍රී ඇමතුමා නෙමෙයි. ඒක මම ඉස්සෙල්ලා කිව්වේ. අපිට දැක්කම් මම මේක ඔබතුමාගේ කටින් හැඳුන්වෙන් දැනුනේ නෑ.
නමුත් ඒ හැසිරීමෙන් අපිට දැනෙච්ච දේ අපි ඒක පැහැදිලිව කියනවා. ඒක කියන්න අපේ දැනෙච්ච දේ අපි කියනවා. ගරු එහෙම තමයි හැසිරුනේ. ඒක අපුවම එහෙම තමයි මොක් කරේ. ඔබතුමාගේ දෙවෙනි ප්‍රශ්නය ඒවා අහන්න. මොකින් ගරු කතානායකතුමා ඔබතුමා මෙතන ස්වාධීන කතානායකතුමා. ඒ නිසා මේ මමයි ප්‍රශ්නය මමයි එතුමාගෙන් ප්‍රශ්නය හැවේ මම එතුමාට ගොඩක් විස්තර කියපු නිසායි අර කතාව කිව්වේ. මොකද ඔබතුමාට කාලය ඉතුරු කරලා දෙන්න ඉද. ඔබතුමා හැමතිස්සෙම කියනවා කාලය ඉතුරු කරලා. ඒ නිසා මම කිව්වේ එතුමාට ඒක සභාගත කරන්න මම ඒක බලා ගන්නම් කියලා කිව්වේ. හැබැයි ඒක ගෞරවයෙන් කිව්වේ. ද්‍රවිඩ භාෂාවට අපි විශාල ගෞරවයක් තියෙනවා. අපි ද්‍රවිඩ භාෂාව කතා කරන අයත් එක්ක තමයි වැඩිපුර අපි ආශ්‍රය කරන්නේ. ඒ හැමදාම කටයුතු කරන්නේ. කවදාකවත් එහෙම කරන්නේ. ඒ නිසා ඒක නිවැරදි කරන්න කියලා ඉතාමත්ම කාරුණිකව ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරනවා. ගරු අමාත්‍යතුමා. சபாநாயகர் அவர்களே, இந்த இதை நான் கூடுதலாக இதை சம்பந்தமாக பேச விரும்பவில்லை. அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் ஒருவரை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது, அவர்களை நக்கலை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்றும் பாப்பாக்கள் அல்ல நாங்கள். அதனால் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது எதிர்க்கட்சியினரிடமும் நான் அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு சொல்லவில்லை. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதாவது இன்றைக்கு இந்த கேள்வி சிங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும், இதே வகையில் தான் சொல்லியிருக்க வேண்டும். அதனால் நான் தமிழில் சொன்னேன். தமிழில் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்க்கட்சியை இருப்பது நான் வெட்கப்பட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி. ගරු හෙක්ටර් අපුවම මන්ත්‍රීතුමා ඔබතුමා දෙවෙනි ප්‍රශ්නය අහන්න. ගරු කතානායකතුමා ඔබතුමා මේ පැත්තට විතරක් ඇහුම් ගන්න දුන්නේ කියලා මම කනගාටුයි. දෙපැත්තටම ඇහුම් ගන්න දුන්නා. මම මේක කියන්නේ ඒක අයින් කරගන්න කියලා මේක විවාදයක් භාෂාවට අපහාසයක් කිරීම ගැන අයින් කරන්න. මේක විවාදයක් කරගෙන මේ අපි මේ අනවශ්‍ය ප්‍රශ්නයක් නිර්මාණය නොකර ඔබතුමා දැන් ඔබතුමාගෙන් නැවතත් ඉල්ලුවා ඔබතුමාට කැමති දෙයක් කරන්න. හැබැයි විපක්ෂේ කවුරුත් එතුමාට අපහාසයක් කරන්නේ නැහැ ද්‍රවිඩ භාෂාවෙන් කතා කරා කියලා ඇඟෙන්වත් ඉංගියෙන්වත් අතෙන්වත් පයෙන්වත් මූණෙන්වත් ඇස් වලින්වත් එහෙම කරේ නැහැ. අනිත් එක එහෙම මේ කවුරු හරි hina වෙනවම දැකලා ඒක කාටවත් තීන්දුව කරන්න බෑ මේක නිසායි hina වෙන්නේ කියලා. එහෙම එකක් කතාවක් නෙවෙයි. අර ඒක දිගට ගිය නිසා කතාව ගැන කතා කරා විතරයි. ඒ නිසා කරුණාකරලා මේ ඒ වගේ වැඩ කරන්න එපා. ඒවා ජාතිවාදී වැඩ. ඒවා කරන්න යන්න එපා. ඒවා හොඳ නැහැ. හරි. දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ මම අපේ දිලිප් එදාරච්චි ගරු මන්ත්‍රීතුමාට බාර දෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා